ஹாய் ஆல், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்கி மூவி ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். என்னடா மூவி ரிவ்யூ பத்தி பேசுறான், இந்த சேனல்ல மூவி ரிவ்யூ சேனல்? கண்டிப்பா மூவி ரிவ்யூ சேனல் கிடையாது. பட் ஆனா மைத்தாலஜி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு மைத்தாலஜி பேஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் மூவி தான் இந்த கல்கி. இந்த மூவி பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு ஏக்கம் இதுல கிளியர் ஆச்சு. அது என்ன எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோல வந்து நான் ஸ்பாயிலர்ஸ் இல்லாம நான் சொல்ல பாக்குறேன். இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், அல்லாம எனக்கு என்ன மனக்குறை கிளியர் ஆச்சு, அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எடுத்த டைரக்டர் நாக் அஸ்வின்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே மைத்தாலஜி புக்ஸ், இந்த விஜய் டிவில போடுற மகாபாரதம், இல்லாட்டி நான் எனக்கு பெரியவங்க இருந்து இந்த கதை சொல்லும் போது கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் போய் முடிஞ்ச வரைக்கும் புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி கதை கேட்கும் போது என்னையே நான் ஒரு இந்த கர்ணனாவோ, என்னையே நான் ஒரு அர்ஜுனனாவோ அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிட்டு நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். ஸோ ஆனா எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 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 பாயிண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம யாருமே கிரெடிட் கொடுக்கலன்னு தோணும். கர்ணனுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னு தோணும். பட் ஆனா இந்த மூவில அந்த டைரக்டர் நாக் அஸ்வின் வந்து பயங்கரமான கிரெடிட் கொடுத்துருக்காருங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் வரும். அந்த சீன் நான் சொல்ல வேணான்னுக்கிறேன். பட் உங்களுக்கு இல்ல நீங்க சொல்லு அப்படின்னா கீழே நான் ஒரு ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதுல போய் பாருங்க. இது என் வாழ்நாள் முழுக்க இருந்த அந்த ஒரு குறைய இந்த ஒரே ஒரு சீன்ல ஒரு தீர்த்து வச்சுட்டாரு. இந்த சீன் ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த 1.5 நிமிஷத்துல அப்பாடா கர்ணனுக்கு கடைசியா 25 வருஷம் கழிச்சு கிரெடிட் கொடுத்துட்டாண்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துச்சு. அதை தாண்டி இந்த மூவி த வே தே எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு சீனுமே வந்து மகாபாரதத்துல வந்து மிஸ் பண்ணி அங்கிருந்த டீடைல்ஸ் வந்து கரெக்டா இங்க ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அஸ்வத்தாமன் கேரக்டர் வந்து அமிதாப் பச்சன் கொடுத்தாங்க. ஹி ராக்ட் இட், லிட்டரலி ஹி ராக்ட் இட். துயிலுரை சீன் இருக்கு மகாபாரத்ல, அதே மாதிரி ஒரு சீனை வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு திரௌபதி வந்து கையை தூக்கிட்டு வென்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு சீனை எக்ஸாக்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு இன்டர்வல் பிளாக்ல வச்சிருப்பாங்க. இட் வாஸ் லைக் அமேசிங். நம்ம எதிர்பார்க்காத கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நிறைய பேர் இந்த மூவில இருக்கிறாங்க. அதை தாண்டி இட்ஸ் அ மைண்ட் பெண்டிங் மூவி. நான் ஒரு பெர்செப்ஷன்ல போனேன், பிரபாஸ் தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன்ல போனேன். பட் ஆனா நான் எதிர்பார்த்த எல்லாமே வந்து தவிடுபடியாச்சுன்னு இந்த மூவில தான் சொல்லணும். I was so amazed by this movie. எல்லாரும் வாட்ச் பண்ண வேண்டிய மூவி. ஹிந்துயிசம் மைத்தாலஜி அப்படின்னு பார்க்காதீங்க, ஒரு ஃபேண்டசியா கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் மகாபாரதம் தெரிஞ்சிருந்தா போதும், அந்த போர்க்களத்தில் நடந்ததா தெரிஞ்சிருந்தாலே இந்த மூவி உங்களுக்கு சூப்பராகவே புரியும். he really rocked it. இது வந்து ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸா மாற நிறைய வாய்ப்பு. ஆக்சுவலா எண்ட் கிரெடிட்ஸ் அதை போட்டிருந்தாங்க. இதுல இருந்து நிறைய மூவிஸ் வரலாம். இதை நீங்க மூவியை பார்த்து இது எப்படி நீங்க கீழே சொல்லுங்க. ஓகேவா? பாய்.